சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டில் இருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964488687. வணக்கம். சட்டங்கள், விதிகள், நடைமுறைகள் இதுதான் வரி விதிப்பின் உலகம். ஆனா இந்த விதிகளை அதிகாரிகள் சரியா பின்பற்றாத போது என்ன நடக்கும்? அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆமா, இன்னைக்கு நாம கல்கத்தா உயர் நீதிமன்றத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஜிஎஸ்டி வழக்க அலச போறோம். இதுல ஒரு சரக்கு போக்குவரத்து நிறுவனத்துக்கும் மாநில வரித்துறைக்கும் நடந்த ஒரு மோதல். மேலோட்டமா பார்த்தா இது ஒரு சாதாரண வழக்கு மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்குள்ள வரி செலுத்துற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான பாடம் இருக்கு. ஆமா, இந்த வழக்கின் தொடக்கமே ரொம்ப சிம்பிளா தான் இருந்தது. மார்ச் 2023ல அந்த போக்குவரத்து நிறுவனத்துக்கு வரித்துறையிடமிருந்து 6 காரண கேட்பு அறிவிப்புகள், அதாவது ஷோ காஸ் நோட்டீசஸ் வருது. 6 நோட்டீஸா? ஆமா, 2017ல இருந்து 2023 வரைக்குமான 6 நிதியாண்டுகளுக்கு. அதிலிருந்த குற்றச்சாட்டு ஒன்னே ஒண்ணுதான். என்னது? ரொம்ப நேரடியானது. நீங்க உங்க ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்ன்கள்ல காட்டின விற்பனை தொகை, அதாவது டர்ன் ஓவர், எங்ககிட்ட இருக்கிற டேட்டாவை விட குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. அவங்க ஜிஎஸ்டி பிஓ போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டல்ல இருந்து இந்த தகவலை எடுத்ததான் அந்த நோட்டீஸ்ல குறிப்பிட்டிருந்தாங்க. இது வரித்துறையோட ஒரு இன்டர்னல் டேட்டாபேஸ். ஓகே, அப்ப இது ஒரு டேட்டா மேட்சிங் பிரச்சனை மாதிரி தான் தெரியுது. ஒன்னு அந்த நிறுவனத்தோட கணக்கு சரி, இல்லைன்னா துறையோட கணக்கு சரி. இதுல விவாதிக்க பெரிய விஷயம் என்ன இருக்கு? வழக்கு நேரா தானே போயிருக்கணும். அங்கதான் கதையில ஒரு பெரிய திருப்பம் வருது. அப்படியா? அந்த நிறுவனம் 6 நோட்டீஸ்க்கும் பதில் தயாரிக்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லி விசாரணைக்கு நேர்ல போய் கால அவகாசம் கேட்டிருக்காங்க. சரி, கேட்டிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு டைம் கொடுக்கப்படல. அதுக்கப்புறம் மே 17, 2023ல துறை ஒரு அஜூடிகேஷன் ஆர்டரை, அதாவது தீர்ப்பு உத்தரவை பாஸ் பண்ணுது. ஒரு நிமிஷம், நீங்க என்ன சொல்றீங்க? 6 நோட்டீஸ் அனுப்பி அந்த விற்பனை குறைபாடு பத்தி விசாரணை நடத்தி கடைசியில கொடுத்த தீர்ப்புல அந்த விஷயத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட இல்லையா? இல்ல, ஒரு வார்த்தை கூட இல்ல. அது எப்படி சாத்தியம்? அப்போ அந்த தீர்ப்புல என்னதான் இருந்தது? அதுதான் இந்த வழக்கின் மைய புள்ளி. அந்த உத்தரவுல நோட்டீஸ்ல சொன்ன விற்பனை குறைபாடு பத்தி எந்த பேச்சுமே இல்ல. அதுக்கு பதிலா முற்றிலும் புதுசா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. புது குற்றச்சாட்டா? அது என்ன? அந்த நிறுவனம் ஏப்ரல் 2018ல ஒரே ஒரு இன்வாய்ஸ ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம், அதாவது FCM முறையில வெளியிட்டதால. ஒரே ஒரு இன்வாய்ஸா? ஆமா, அதனால அவங்க மத்த சேவைகளை ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம், அதாவது RCM முறையில வழங்கியிருந்தாலும் எல்லாத்துக்குமே FCM முறையில தான் 12% GST கட்டணும்னு அந்த ஆர்டர்ல சொல்லியிருந்தாங்க. இது கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு. FCM, RCMனா என்னன்னு நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? கண்டிப்பா, ரொம்ப சிம்பிள். ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம் FCMங்கிறது நாம வழக்கமா பாக்குறது. சரி. அதாவது ஒரு சேவையை வழங்குறவர் வாடிக்கையாளரிடம் இருந்து வரிய வசூலிச்சு அரசாங்கத்துக்கு கட்டுவார். இதுதான் நார்மல் முறை. ஓகே, இது புரியுது. ஆனா ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் RCMங்கிறது தலைகீழ். இதுல சேவையை பெறுபவரே, அதாவது வாடிக்கையாளரே வரிய நேரடியா அரசாங்கத்துக்கு கட்டணும். ஓ. இந்த வழக்குல அந்த போக்குவரத்து நிறுவனம் RCM முறையில தான் பெரும்பாலும் இயங்கிட்டு இருந்திருக்கு. ஆனா ஒரே ஒரு FCM இன்வாய்ஸ் போட்டதால எல்லாத்துக்கும் FCMல வரி கட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ விசாரணைக்கு போனப்போ அதிகாரிங்க அந்த குற்றச்சாட்டை பத்தி பேசவே இல்ல. ஆமா, பேசவே இல்ல. இது கிட்டத்தட்ட நம்ம கிரிக்கெட் மேட்சுக்கு தயாராகி போனா அங்க நம்மள கபடி விளையாட சொல்ற மாதிரி இருக்கு. சட்டப்படி இப்படி செய்ய முடியுமா? நிச்சயமா முடியாது. ஒரு குற்றச்சாட்டு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிட்டு சம்பந்தமே இல்லாத வேறொரு காரணத்துக்காக தண்டிக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கா? அருமையான கேள்வி. இதுக்கு GST சட்டத்திலேயே ஒரு தெளிவான பதில் இருக்கு. பிரிவு 75 துணைப்பிரிவு 7. பிரிவு 75 துணைப்பிரிவு 7ஆ? ஆமா, இந்த ஒரு வரி தான் இந்த மாதிரி சமயங்கள்ல வரி செலுத்துவோருக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. அந்த பிரிவு என்ன சொல்லுதுன்னா, காரண கேட்பு அறிவிப்பில் குறிப்பிடப்படாத எந்த ஒரு காரணத்திற்காகவும் வரி, வட்டி அல்லது அபராதம் ஒரு உத்தரவில் உறுதி செய்யப்படக்கூடாது. ஓ, அப்போ இது ஒரு நேரடியான தெளிவான தடை. கரெக்ட். நோட்டீஸ்ல என்ன இருக்கோ அதை பத்தி மட்டும்தான் தீர்ப்புல பேசணும். புதுசா எதையும் சேர்க்கக்கூடாது. அப்போ இது ஒரு நேரடியான சட்டமீறல். நிறுவனம் இதை எதிர்த்து மேல்முறையீடு செஞ்சிருப்பாங்களே, அப்ப என்ன ஆச்சு?
ஆமா, அவங்க மேல்முறையீட்டு அதிகாரி கிட்ட இதை எடுத்துட்டு போனாங்க. இந்த சட்டமீறலை சுட்டி காட்டினாங்க. ம் ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மேல்முறையீட்டு அதிகாரி இது ஒரு பெரிய விஷயமாவே பார்க்கல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? இது ஒரு தொழில்நுட்ப பிரச்சனை, டெக்னிக்கல் இஷ்யூ தான் அப்படின்னு சொல்லி நிறுவனத்தோட வாதத்தை நிராகரிச்சு அசல் உத்தரவு உறுதி செஞ்சுட்டார். என்னது தொழில்நுட்ப பிரச்சனையா? ஒரு அடிப்படை சட்ட விதியை மீறினதை இவ்ளோ எளிதா சொல்லிட்டாங்களா? ஆமா, அப்படிதான் சொன்னாங்க. உயர்நீதிமன்றம் இந்த வாதத்தை அப்படியே ஏத்துக்கிட்டு இருக்க வாய்ப்பில்லையே. அவங்க பார்வை எப்படி இருந்தது? நீங்க நினைச்சது சரிதான். உயர்நீதிமன்றம் மேல்முறையீட்டு அதிகாரியோட கருத்தை கடுமையா நிராகரிச்சது. நல்ல வேளை. இது டெக்னிக்கல் பிரச்சனை இல்ல, இது சட்டத்தோட அடிப்படை கொள்கை சம்பந்தப்பட்டது அப்படின்னு தெளிவா சொன்னாங்க. ஆமா, அதுதான் சரி. ஒரு காரணத்தை சொல்லி நோட்டீஸ் அனுப்பிட்டு இறுதி உத்தரவுல சம்பந்தமே இல்லாத புது காரணத்தை சொல்லி ஒரு வரி செலுத்துபவரை திக்குமுக்காட செய்வது அப்பட்டமான தவறு. பிரிவு 75/7 மீறியது ஒரு தெளிவான சட்டப்பிழை, அதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. சரி, தொடக்கத்துல அந்த ஜிஎஸ்டி பிஓ போர்ட்டல் டேட்டா பத்தி ஒரு குற்றச்சாட்டு இருந்ததே, அதை அவங்க முழுசா கைவிட்டுட்டாங்களா இல்ல அதை பத்தி நீதிமன்றம் ஏதாவது சொல்லிச்சா? நீதிமன்றம் அதையும் விட்டு வைக்கல. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சுட்டி காட்டினாங்க. என்னது? அந்த போர்ட்டலுங்கிறது வரித்துறையோட இன்டர்னல் போர்ட்டல். அதுல இருக்கிற டேட்டாவை வரி செலுத்துறவரால பார்க்க முடியாது. ஆமா, அது அவங்களுக்கானது. அப்படி இருக்கும்போது அந்த டேட்டாவை அடிப்படையா வச்சு நீங்க ஒரு நோட்டீஸ் அனுப்பினா அந்த டேட்டாவையும் அந்த நிறுவனத்துக்கு கொடுத்திருக்கணும் இல்லையா? கண்டிப்பா கொடுத்திருக்கணும். அது இல்லாம அவங்க எப்படி ஒரு முழுமையான பதிலை அளிக்க முடியும்? இது இயற்கை நீதி கொள்கைகளை, அதாவது பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ மீறிய செயல்னு நீதிமன்றம் சொல்லுச்சு. இந்த இயற்கை நீதி கொள்கைகள் அப்படின்னா என்ன? அதாவது ஒருத்தர் மேல நீங்க குற்றம் சாட்டும்போது உன் தரப்பு வாதத்தை வைப்பதற்கு உனக்கு முழு வாய்ப்பு தரப்பட வேண்டும் என்கிற அடிப்படை நியாயம். ஓகே, அவங்க தரப்ப கேட்கணும். ஆமா, அதுதான் இயற்கை நீதி கொள்கையோட சாரம். எனக்கு எதிரான ஆதாரங்கள் என்னன்னே தெரியாம நான் எப்படி என்ன தற்காத்துக்க முடியும்? இந்த அடிப்படை உரிமையையே வரித்துறை மீறி இருக்குன்னு நீதிமன்றம் கருதியது. அப்போ இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு என்னானது? அதிகாரி போட்ட அசல் உத்தரவையும் அத உறுதி செஞ்ச மேல்முறையீடு அதிகாரியோட உத்தரவையும் ரெண்டையுமே ரத்து செஞ்சது. ரெண்டையுமே ரத்து செஞ்சாங்களா? ஆமா, இந்த வழக்க திரும்பவும் தொடக்க நிலை அதிகாரிக்கே அனுப்பி புதிதாக விசாரணை நடத்த உத்தரவிட்டது. ஓ, மறுபடியும் முதல்ல இருந்தா? ஆமா, இந்த முறை அந்த நிறுவனம் கேட்ட எல்லா தகவல்களையும் அவங்களுக்கு கொடுக்கணும்னு, தேவைப்பட்டா சட்டப்படி ஒரு புதிய காரணக்கேற்பு அறிவிப்பு அனுப்பலான்னு அறிவுறுத்தியது. ஆக இந்த வழக்கிலிருந்து நம்முடைய நேயர்கள், குறிப்பாக தொழில் செய்யறவங்க, கணக்காளர்கள் கத்துக்க வேண்டிய முக்கியமான நடைமுறைக்கு உதவக்கூடிய பாடம் என்ன? அதிகாரிகள் விதிகளை பின்பற்ற வேண்டும் என்பதை தாண்டி ஒரு ஆழமான டேக்கவே என்ன? நிச்சயமா, இதுல மிக முக்கியமான ஒரு செயல்முறை பாடம் இருக்கு. உங்க நிறுவனத்துக்கு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் வருதுன்னு வெச்சுப்போம். சரி, நீங்க அதுக்கு பதில் தயாரிக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு வர்ற இறுதி உத்தரவுல அந்த நோட்டீஸ்ல இல்லாத ஒரு புது பிரச்சனை பத்தி பேசிருக்காங்கன்னா, நீங்க உடனே அந்த புது குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்க கூடாது. பலரும் செய்யற தவறு இதுதான். அப்ப என்ன செய்யணும்? உங்களுடைய முதல் தற்காப்பு அந்த உத்தரவின் தகுதியை பற்றியதல்ல, அதன் சட்டபூர்வமான தன்மையை பற்றியது. புரியல, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அதாவது, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல தயார், ஆனா நீங்க கேட்ட கேள்வியே தப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி. பிரிவு 75(7) சுட்டிக்காட்டி காரணக்கேட்பு அறிவிப்பில் இல்லாத ஒரு விஷயத்தை இறுதி உத்தரவில் கொண்டு வருவது சட்டவிரோதம். எனவே இந்த உத்தரவே செல்லாது என்பதுதான் உங்களுடைய முதல் வாதமாக இருக்கணும். ஓ, அப்போ மெலிட்ஸ பத்தி பேசாம ப்ரொசீஜர் தப்புன்னு சொல்லணும். கரெக்ட். இந்த வழக்கு நிரூபிப்பது என்னவென்றால், இது ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை இல்லை, இது ஒரு அடிப்படை சட்டப்பிழை. இதை மட்டுமே காரணமாக வைத்து முழு உத்தரவையும் ரத்து செய்ய முடியும். இது நீங்க தயாராகாத ஒரு போரிலிருந்து உங்களை காப்பாற்றும். மிக அருமையான விளக்கம். ஒரு காரணக்கேட்பு அறிவிப்பு என்பது வெறும் சம்பிரதாயம் இல்ல, அது ஒரு சட்ட எல்லைக்கோடு. அந்த எல்லையை தாண்டினால் அந்த உத்தரவே கேள்விக்குள்ளாக்கப்படும் என்பது ஒரு சக்தி வாய்ந்த பாடம். ஆமா, இந்த தீர்ப்பு அதிகாரிகளின் திடீர் குற்றச்சாட்டுகளிலிருந்து வரி செலுத்துவோரை காப்பாற்றுகிறது என்பது சரிதான். ஆனா இதனுள் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. கேளுங்க. ஒருவேளை விசாரணையின் போது உண்மையிலேயே வரி செலுத்துபவர் செய்த வேறொரு பெரிய தவறு கண்டுபிடிக்கப்பட்டால் என்ன செய்வது? அந்த தவறுக்கும் அதிகாரிகள் ஒவ்வொரு முறையும் புதிதாக நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என்பது வரி நிர்வாகத்தின் வேகத்தை குறைக்குமா அல்லது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் ஒரு அத்தியாவசியமான தடையா? இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
இது சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.